மீண்டும் டெக்குழவன் யூடியூப் சேனலுக்கு எனது விவசாய நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா கோட் ஃபார்மிங், அதாச்சும் ஆட்டு பண்ணையை நம்ம எப்படி அமைக்கணுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு லோன்ஸ்லாம் எப்படி வாங்கணுன்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் நாங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் தமிழில் சொல்லிவிட்டோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதான் நாங்கள் வேற ஏதாச்சும் வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணையை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு. அவங்க எப்படி எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்றத பத்திலாம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. நிறைய பேர் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றாங்க. ஆனா அது நம்ம எப்படி புதுசா ஆட்டு பண்ணையை நம்மளா உருவாக்குறதுன்றத பத்தின வீடியோஸ் யூடியூப்ல கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் நான் இந்த வீடியோ பண்றேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடுங்களை வளர்க்கறதுனால நம்ம மற்ற டெய்ரி அனிமல்ஸ், அதாச்சும் இப்போ மாடு அதெல்லாம் வளர்க்கறத விட ஆடுங்களை நம்ம வளர்க்கும் போதும் அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் இப்போ மாடுங்களை கவனிக்கிறது கூட ஆடுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதனாலே இதில் நிறைய பேர் விரும்பி இந்த கோட் ரியரிங், அதாச்சும் ஆடுங்களை வளர்க்கறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிளான் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு ஆட்டு பண்ணையை நம்ம உருவாக்கணும் அப்படின்றத பற்றி தெரியல. அதை பற்றி இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்க இந்த தொழிலுக்கு அதாச்சும் இந்த பிசினஸ்க்கு புதுசா இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல கொஞ்சம் கம்மியாவே ஒரு 10-20 ஆடை ஃபர்ஸ்ட் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்க அதை பெரிதாக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு முதல்ல பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்த கரெக்டா சூஸ் பண்ணணும். அதாச்சும் நீங்க பண்ணை அமைக்கிறீங்க, அதாச்சும் ஃபார்மை பில்டு பண்றீங்கன்னா அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அது ரோட் சைடு பக்கத்துல இருக்கணும். அதாச்சும் டிரான்ஸ்போர்டேஷன், அதாச்சும் நம்ம இப்ப ஆடுங்களை வளர்த்து அதுங்களை இப்போ சப்போஸ் மீட் பர்பஸ்க்கு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க, அதாச்சும் இப்போ மட்டனுக்கு அதுக்கு வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி, அதாச்சும் அதுங்களை எடுத்து போது வண்டி வசதி கரெக்டாக இருக்கணும். அதனால நீங்க அமைக்க போற பண்ணை கண்டிப்பா ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கணும். அதாவது ரோட் சைடுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துக்கணும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கணும். அதாச்சும் தண்ணி வசதி நல்லா இருக்கிற ஏரியாவை பார்த்து நீங்க ஆட்டு பண்ணி அமைக்கணும். அது வச்சு நீங்க இப்போ போர்வெல் போடுறீங்க, அதாச்சும் போர் போடுறீங்கன்னா அங்கேருந்து தண்ணி ரொம்ப எப்பயுமே எல்லா ஒரு இயர்ல, அதாச்சும் ஒரு வருஷத்துல ஃபுல்லாவே வாட்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்க இடத்த நீங்க சூஸ் பண்ணணும். தண்ணி வசதி ஏதாச்சும் பண்ண அமைக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும், அதாச்சும் கவனத்தில் எடுத்துக்கணும். நார்மலாவே இப்பெல்லாம் ஆடுகளை நிறைய பேர் எப்படி வளர்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க நைட்ல மட்டும் அந்த ஆடுங்களை அந்த பண்ணையில, அதாச்சும் அந்த பரன்ல மெயின்டைன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மார்னிங் ஆயிட்டு பிறகு அதாச்சும் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா அதுங்களை ஃப்ரீயா மேய விட்டுருவாங்க. அது எங்க வேணா போயிட்டு மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு, அதாச்சும் நம்ம அந்த பரணிக்கே வந்துடும். இது ஒரு மெத்தட். அதுக்கு இன்னொன்று நம்ம அதுங்களை கண்ட்ரோல் பண்ணி, அதாச்சும் எப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபார்ம்குள்ளேயே அதுங்களை மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணணும் நம்ம அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாச்சும் நம்ம தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும், தீவனங்கள்லாம் கொடுத்து அதை வளர்க்குற மாதிரி இருக்கும். இப்படி 2 மெத்தட் இருக்கு. இதை உங்களுக்கு நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் கன்சிடர் பண்ணது என்னன்னா, இப்படி ஃப்ரீயா மேய விடுறதை விட நீங்க அந்த கண்ட்ரோல்டா வளர்க்குறதே நல்லது. இதுதான் இப்படி வளர்த்தா நம்ம அதுங்களை கரெக்டா மானிட்டர் பண்ணலாம். அதுக்கு எவ்வளவு உணவு கொடுக்குறோம், ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியும். அதுங்களோட வெயிட், அதான் மேக்ஸிமம் எல்லாரும் ஆடு எதுக்கு வளர்ப்பான்னு கேட்டீங்கன்னா மீட் பர்பஸ்க்கு தான் மேக்ஸிமம் வளர்ப்பாங்க. அதுல இருந்து அந்த மில்ச் பர்பஸ்க்கு வளர்க்க முடியாது. மில்ச் பர்பஸ்னா இப்போ பாலுக்காக மாடுங்க வளர்க்குற மாதிரி ஆடுங்களை நம்ம வளர்க்க முடியாது. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா உங்க பண்ணைக்குள்ளேயே, அதாச்சும் ஆட்டு பண்ணைக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா புல்வெளி, அதாச்சும் பாஸ்டர்ஸை நீங்க க்ரோ பண்ணிக்கலாம், அதாச்சும் வளர்த்துக்கலாம். அப்படி வளர்த்தீங்கன்னா இந்த ஆடுகளை நீங்க ஒரு சூப்பர்வைஸ் பண்ண, அதாச்சும் பாக்குறதுக்கு நீங்க பார்த்து அதுங்களை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். அதனால நீங்க பாஸ்டர், அதாச்சும் புல்வெளிகளை உங்களோட பண்ணைக்கு உள்ளே அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க ஆட்டு பரணை எப்படி அமைக்கணும்னு கேட்டீங்கன்னா நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி அமைக்கணும். அதாவது வென்டிலேஷன் சொல்லுவாங்க. அது இந்த ஆடுகளுக்கு நல்லா இருக்கணும். நீங்க ஆடுங்களை எங்க அதுங்களை தங்க வைக்கிறீங்களோ, அதாச்சும் அதுங்களை எங்க ஸ்டே பண்ண வைக்கிறீங்களோ அந்த இடம் நல்ல வென்டிலேஷன் இருக்கும். அதாவது காற்றோட்டம் நல்லா இருக்கணும். அப்பதான் இந்த டிசீஸ், அதாச்சும் நோய்கள்லாம் பரவாம இருக்கும். அதுக்கடுத்து அந்த பரணை நீங்க எப்பயுமே கிளீனாவே வச்சுக்கணும், அதாவது தூய்மையாவே வச்சுக்கணும்.
இப்படி தூய்மை இல்லாமல் இருந்துச்சுனாலும் நோய் பரவத்துக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து லாசஸ், அதாவது ரொம்ப நிறைய ஆடு இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நீங்கள் வென்டிலேஷன், அதாவது நல்ல காற்றோட்டமாக இருக்க இடமா பார்த்து இந்த பரணை அது மாதிரி வந்து நீங்கள் அமைக்கணும். நீங்கள் இந்த பரணை வந்து பல விதமாக அமைக்கலாம். முதல்ல வந்து எப்படி அமைக்கலாம்னு கேட்டிங்கன்னா வந்து அதாச்சும் கிரவுண்ட்லேயே, அதாச்சும் தரையிலே வந்து எல்லா ஆடுங்களையும் வந்து நீங்கள் ஸ்டே பண்ண வைக்கலாம், அதுங்களை தங்க வைக்கலாம். இல்லைனா வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒரு 3-4 அடி வந்து நீங்கள் வந்து அந்த ஆடுகளுக்கு அந்த பரணை அந்த 3-4 அடி உயரத்தில் வந்து இந்த ஆடுங்களை தங்குற மாதிரி ஒரு 4 போல்ஸ் வந்து நம்ம கட்டிக்கணும், 4 சைடும். அப்படி கட்டிக்கும் போது என்ன ஆகும்னா வந்து அது ஹைட்டில் போயிடும். அதாச்சும் 3-4 அடி வந்து அது உயரத்தில் வந்து ஆடுங்களை தங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னலாம் நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், அதாச்சும் நம்மளுக்கு என்ன உபயோகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டைரக்ட் கான்டாக்ட் தரையில் இல்லாததுனால நம்ம வந்து இப்போ மழை காலங்கள்லாம் வந்து நம்ம கீழே தண்ணி ஓடிச்சுன்னா அங்கேருந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கும். அது கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃப்ளட், அதாச்சும் வந்து இந்த நீர் அதிகமாக அந்த மழை காலத்தை நீர் சரியாக வத்தாமல் இருக்கிற ஏரியாஸ், அதாவது இடங்களில் வந்து இது மாதிரி வந்து இருக்கிற ஆட்டு பரண் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால வந்து இந்த 3-4 அடி வந்து நம்ம பரணை உயரத்தில் வச்சோன்னா இன்னுமும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடை தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆட்டு பண்ணையை நீங்கள் எப்படி வந்து அமைக்கணும்னா வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்த மாரி அமைக்கணும். அதாச்சும் கிழக்குலேருந்து மேற்கு பார்க்குற மாரி அமைக்கணும். அப்படி அமைச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சூரிய ஒளிலாம் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாச்சும் கிழக்குலேருந்து மேற்கு வந்து நான் வந்து ஆட்டு பரணை வந்து எல்லாரும் அமைக்க சொல்றாங்க. அப்புறமா வந்து இந்த ஆட்டு பரணோட நுழைவாயிலோட வித்து, அதாச்சும் குறுக்களவு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து 6 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 6 மீட்டர்ன்றதான் வந்து எல்லாருமே வந்து 6 மீட்டரில் தான் இந்த ஆட்டு பரணை வந்து அமைப்பாங்க. அதோட நீளம் லென்த்து வந்து உங்களோட அந்த ஃபார்மோட சைஸை பொறுத்து, அதாச்சும் அந்த பண்ணையில் இருக்க ஆடுங்களோட எண்ணிக்கையை பொறுத்து மாறும். உங்கள் பண்ணையில் 10 இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற லென்த்து நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி வந்து 10லேருந்து 100க்குள்ள உங்களோட பண்ணையோட அளவை பொறுத்து வந்து நீங்கள் அதோட நீளத்தை வந்து நீங்கள் கணக்கிட்டுக்கலாம். ஆனால் வந்து வித்து வந்து அதாச்சும் ஓப்பன் என்ட்ரன்ஸில் இருக்க வித்து வந்து 6 மீட்டர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆட்டு பரனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா வந்து இந்த பரனோட உயரம், அதாவது ஹைட் வந்து எவ்வளோ வந்து நார்மலாகவே எல்லாருமே வந்து 4லேருந்து 5 அடி இந்த ஹைட்டில் தான் வந்து ஆட்டு பரன் வந்து இருக்கணும். இருந்தாதான் வந்து இந்த சூடான காற்று, ஹாட் ஏர் விண்ட்ஸ்லேருந்துலாம் வந்து நம்ம ஆடுங்களை வந்து பாதுகாக்க முடியும். அதனால வந்து மேக்ஸிமம் 4லேருந்து 5 அடியாச்சும் உங்கள் ஆட்டு பரண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஆட்டு பரணோட அந்த ரூஃப் டாப்னு சொல்லுவாங்க. ரூஃப் டாப்னா அதோட அந்த மேல் பகுதி வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு காங்கிரீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சீலிங் மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஏ ஷேப், அதாச்சும் வந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த ரூஃப் டாப், அதாச்சும் மேல் பகுதியை வந்து நீங்கள் அமைக்கலாம். இந்த ஏ ஷேப்பில் இருக்குல்ல, அதுதான் வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபரபுளாக சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணாதான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்த சூடான காற்று, அதுக்கப்புறம் வந்து மழையெல்லாம் வரும்போது நம்மளுக்கு இந்த வாட்டர், அதாச்சும் தண்ணிலாம் வந்து கீழே போகிறதுக்கு எல்லாமே வந்து வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ், சூரிய ஒளி படுறது, இது எல்லாத்தையுமே வந்து அதுதான் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண வச்சு ரெகுலேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாரி செய்யும். அதனால வந்து நம்ம ஏ ஷேப், அதாச்சும் இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டரில் ஏ இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்து நம்ம ரூஃப் டாப், அதாச்சும் மேல் பகுதி அமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா இந்த ரூஃப் டாப் இருக்குல்ல, இந்த மேல் பகுதியில் வந்து நம்ம தார் கோட்டட் மெட்டீரியல்ஸை வந்து, அதாச்சும் இந்த தார் இருக்குல்ல, அந்த மெட்டீரியலால் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். அப்படி வந்து பெயிண்ட் பண்ணுறதுனால என்னென்னா வந்து சூரிய ஒளி பட்டாலும் வந்து அது வந்து ரொம்ப ஹீட், அதாச்சும் வந்து வெப்பத்தை வந்து பரனில் வந்து உண்டாக்காது. அதனால ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால வந்து நம்ம இந்த தாரை பயன்படுத்தி வந்து நம்ம ரூஃப் டாப், அதாச்சும் மேல் பகுதியை வந்து பெயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வெப்ப பிரச்சனை, அதாவது வெப்பத்தால் ஆடுகளுக்கு வர பிரச்சனைங்கள்லாம் வந்து வராது. சரி வாங்க, இப்போ வந்து ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து லோன் எப்படி வாங்கலான்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட், இவங்க தான் வந்து மேக்சிமம் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து லோன் தருவாங்க. நீங்கள் நபார்ட் மூலமாக வந்து எஸ்பிஐ, அதாச்சும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இங்கே போய் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து அதாச்சும் ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து லோன் எப்படி வாங்கணும், எஸ்பிஐ பேங்க்கில் போய் நபார்டில் ஏதாச்சும் லோன் ஸ்கீம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. இதில் வந்து பேசிக்காக வந்து இந்த லோன் வந்து எது மாதிரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் இல்லை மார்ஜினல் ஃபார்மராக இருக்கணும். ஸ்மால் ஃபார்மர்னா வந்து உங்களுக்கு
1 to 2 ஏக்கர் இந்த அளவுக்கு தான் லேண்ட் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சா நீங்கள் மார்ஜினல் ஃபார்மிங். இந்த 2 கேட்டகரிலாம் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருக்கணும். உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இருக்கக்கூடாது. இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் வந்து இந்த நபார்ட் மூலமாக வந்து உங்களால் லோன் வாங்க முடியும். இப்போ இந்த லோனை நீங்கள் வந்து எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அதாச்சும் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க SBI பேங்க் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து வாங்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நான் இந்த ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து எதுக்காக அமைக்கிறீங்க, எந்த லெவலில் எத்தனை ஆடு வாங்க போகிறீங்க, இதுமாரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களான்னு கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க அதை நபார்டானு கொடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லோன் சாங்ஷன் ஆகிடும். நீங்கள் வந்து ஆட்டு பண்ணி வந்து அமைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் இது மாதிரி வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி.